Welcome students. Erumadu students, welcome in the class K. இப்போ முதல் கேள்வி பார்த்துடலாம். Gun is related to soldier. In the same way needle is related to அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்க்கலாம். Gun என்பது soldier என்பதுடன் தொடர்புடையது. எனில் நீடில் என்பது டேஷுடன் தொடர்புடையது. கன் யார் வச்சிருப்பா? சோல்ஜர் தான் வச்சிருப்பாரு கன்னை. கரெக்ட் தானே? கன் யார் வச்சிருப்பா? சோல்ஜர். சோல்ஜருங்கிற யாரு? சிப்பாய் இல்லையா? படை ஒரு போரில் சோல்ஜருங்கிறவர் தான் அந்த போராளி, அந்த படையில் இருக்கிறவர், அந்த இருக்கிறவர் தான் சோல்ஜர்னு பேர். அவர் கன் வச்சிருப்பார். அதே மாதிரி நீடில் யார் வச்சிருப்பாங்க? நீடில்னா ஊசி. ஊசி யார் வச்சிருப்பாங்க? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெய்லர், த்ரெட்டு, வீவர், சூயிங் மிஷின். டெய்லர் தான் வச்சிருப்பார். ஏன்னா டெய்லர் தான் வச்சிருப்பார். இதில் த்ரெட்டு சூயிங் மிஷினு கண்டிப்பாக ஆன்சராக இருக்க முடியாது. ஏன்னா அங்கே கொடுத்துருக்குது கன் என்பது சோல்ஜர் என்பது. சோல்ஜருங்கிறவர் ஒரு மனுஷன். அதே மாதிரி ஆன்சர்லையும் மனுஷனாக இருக்கணும். த்ரெட்டுங்கிறது மனுஷனா? த்ரெட் என்பது மனுஷனா? த்ரெட்னா நூல், அது மனுஷனான்னு கேட்குறேன். இல்லை. சூயிங் மிஷினுங்கிறது தையல் மிஷினு. தையல் மிஷின் மனுஷனா? கிடையாது. அப்போ ரெண்டுமே இல்லை. வீவர் அப்படிங்கிறவர் நெய்கிறவர், அவர் மனுஷன்தான். ஆனால் ரெண்டில் டெய்லர் வீவர் இந்த ரெண்டுக்கு நடுவால் எது பெட்டர் கரெக்டான ஆன்சர்னா டெய்லர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். சிறுசாக பண்ண வேண்டிய போச்சு. இல்லை பெருசு பண்ணி பார்க்கலாமா? Man is related to child, then cow is related to man. வந்து related to child. இது தமிழில் படிக்கலாம். man என்பது சைல்டுடன் தொடர்புடையது. man என்ன? மனுஷன். child என்ன? child என்ன? குழந்தை. மேனும் குழந்தையும் ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்குது. அது மாதிரி கவ்வு. கவ்வுன்னா அது மாடு, பசுமாடு என்பது எதனுடன் தொடர்புடையது? 4 கொடுத்துருக்காங்க. காஃப், புல்லக், கப், மில்க் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. மேன் என்பவர் குழந்தை அப்படின்னா மேனுக்கு பிறந்தது தான் குழந்தை இல்லையா? அது மாதிரி கவ்வுக்கு பிறந்ததுக்கு பேர் என்ன? குட்டி கவுக்கு. குழந்தை கவுக்கு பேர் என்ன? குழந்தை கவுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். குழந்தை பசு மாடு என்ன போடும்? கண்ணுக்குட்டி. பசுமாடோட குழந்தைக்கு பேர் என்ன? கண்ணுக்குட்டிக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? கண்ணுக்குட்டிக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? காஃப். காஃப் என்பதுதான் சரியான விடை. காஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. இப்போ மில்க்னா என்ன தெரியுமா? மில்க்னா பால். கப்புனா? கப்புனாலும் சின்னதுதான். அது வந்து நாய்க்குட்டிக்கு பேர் கப்பு. நாய்க்குட்டி போட்டு அதுக்கு போய் காஃப்னு சொல்ல மாட்டேன், கப்புன்னு சொல்லுவோம். நாய்க்குட்டிக்கு பேர் என்ன? கப்பு. புல்லக்குன்னு என்ன? ஆண் மாடு. அதாவது பால் கொடுக்காத மாடு இருக்கு இல்லையா, வண்டியெல்லாம் இழுக்கிறது, எருதுன்னு சொல்வீங்களா அதுக்கு தமிழ்ல? மாடெல்லாம் வண்டி இழுக்கிற மாடுக்கு பேர் என்ன? எருதா? இல்லை, எருமை வேற. எருமை வேற. இல்லை, வண்டி இழுக்கிறது எருமையா எருதா? எருது தானே. எருதுன்னு பேர். அதுக்கு தான் புல்லக்குன்னு பேர். புல்லக் என்பது எருது. காஃப்னா கணுக்குட்டி, அதாவது கவ்வோட பசுவோட கணுக்குட்டி. கப்புனா நாயோட குட்டி. மில்க்னா பால்.
இந்த மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் போட முடியும். ஓகே, அடுத்தது பாருங்க. பட்டர் இஸ் டு மில்க் அப்படின்னா பட்டருக்கு மில்க்குக்கு என்ன சம்மந்தம்? மில்க்லேருந்து பட்டர் எடுக்கலாம். பட்டர் என்ன? வெண்ணெய். வெண்ணெய் வந்து மில்க்லேருந்து எடுக்கலாமா? பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கலாமா? பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கலாமான்னு கேட்குறேன். ஓகே, அதே மாதிரி எதுலேருந்து எதை பண்ணலான்னு பாருங்க. புக்கு இஸ் டு பேப்பர், பேப்பர் இஸ் டு புக்கு, புக்கு இஸ் டு கலர், புக்கு இஸ் டு பேஜஸ். எதுலேருந்து எது கரெக்டாக இருக்கும்? மில்க்லேருந்து பட்டர் எடுக்கலாம் அப்படின்னா பேப்பர் இருந்து அதை புக்கு பண்ணலாமா? பேப்பர் வச்சு புக் பண்ணலாமா? அப்போ அதுதான் ஆன்சர். புக் இஸ்டு பேப்பருங்கிறது. ஆனால் பேப்பர் இஸ்டு புக்கு கிடையாது. ஏன்னா அந்த பின்னாடிந்து வரணும். மில்க்கு பால்லேருந்து பட்டர் எடுக்கிறோம். அதே மாதிரி பேப்பர்லேருந்து புக்கு எடுக்கிறோம். புக்குலேருந்து பேப்பர் எடுக்கிறது இல்லை. பேப்பர்லேருந்து தான் புக்கு பண்ணுறோம். அப்போ புக்கு இஸ்டு பேப்பர் முதல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? புக் இஸ்டு பேப்பருங்கிறது ஆன்சர் கரெக்டு. அடுத்தது வாட்டர் இஸ் டு பைப், பிளட் இஸ் டு டேஷ். படிங்க, நீங்கள் படிங்க ஒரு தடவை. 14வது கேள்வி படிங்க. பதினாலாவது கேள்வி படிங்க பார்க்கலாம். என்னது? WATR என்னது? வாட்டர் இஸ் டு PIP என்ன? PIP என்ன? பைப். வாட்டர் இஸ் டு பைப் அப்படின்னா அப்ப பிளட் இஸ் டு பிளட் என்ன? பிளட் என்னன்னு கேக்குறேன். ரத்தம். அப்போ பைப்ல இருந்து தண்ணி வரும். எதுல இருந்து பிளட் வரும்? அதான் அந்த பைப் மாதிரி இருக்கிறது என்ன? ஆர்டரியா, ஹார்ட்டா, பிரெயினா, போன் மேரோவா? ஆர்டரியா ரத்த குழாய், ஆர்டரியா. ஹார்ட்னா இதயம், பிரெயின்னா மூளை, போன் மேரோ அப்படின்னா அந்த எலும்புல இருக்கிற மஜ்ஜை. அப்ப எது கரெக்ட்? எதுல இருந்து பிளட் வரும்? ரத்த குழாயிலிருந்து தான் பிளட் வரும். அந்த ரத்த குழாய்க்கு பேர் தான் ஆர்டரி அப்படின்னு பேர். சரி, இப்போ நம்ம உடம்புல உள்ள அந்த உறுப்புகள் எல்லாம் சொல்லுங்க, என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல சொல்லுங்க முதல்ல. தமிழ் சொல்லுங்க. சிறுமூளை, பாருங்க. சோ கண்ணுன்னு சொன்னீங்க. கண்ணுக்கு பேர் என்ன? ஐ. கண்ணு. மூக்குக்கு என்ன? வாய்க்கு? அப்புறம் காதுக்கு? இயர். கைக்கு? காலு? அப்புறம் இது தலைக்கு? சரி, அப்புறம் இது வயிறுக்கு? ஸ்டொமக். ஸ்டொமக். அப்புறம் என்ன இருக்குது உடம்புல? என்னென்ன இருக்குது? ஹார்ட். இதயத்துக்கு? சிறுநீரகத்துக்கு? கிட்னி. சிறுநீரகத்துக்கு என்ன? கிட்னி. ஓகே. அப்புறம் லங்ஸ். நுரையீரலுக்கு லங்ஸ்னு பேரு. ஓகே, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். மொத்தம் நமக்கு எவ்வளவு ஐஸ் இருக்குது? எவ்வளவு நோஸ் இருக்குது?
நோஸ் வாய் மவுத் இயர் ஹேண்ட் லெக் ஹெட் நல்லா பாரு ஒன்னா ரெண்டான்னு தொட்டு பார் ஒன்னு அப்புறம் வயிறு ஸ்டொமக் ஹார்ட் ஒன்னு அடுத்து கிட்னி ரெண்டு லங்ஸ் ரெண்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. தமிழ்ல இங்கிலீஷ்ல பாடியோட பார்ட்ஸ் என்னன்னு கேட்டா இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஃபிங்கர் எவ்வளவு இருக்கு? ஐ மீன் ஹேண்ட் ஃபிங்கர் எவ்வளவு இருக்கு? லெக் ஃபிங்கர்ஸ் இந்த ஃபிங்கருக்கு பேர் என்ன? ஃபிங்கர்ஸ்க்கு என்னென்ன பேர் இருக்குது? ஒன்னு சுண்டு விரல், கட்டை விரலுக்கு பேர் என்ன? தம்பு. அப்புறம் ஆள்காட்டி, அடுத்தது ஆள்காட்டி விரல், அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல? சரி, ஓகே. அடுத்தது நடு ஃபிங்கர் இல்லையா? அதுக்கு அடுத்தது மோதிர ஃபிங்கர், மோதிரம் போடுற ஃபிங்கர். அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபிங்கர். இத்தனை விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று படிச்சா இத்தனை விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. நமக்குள்ள இதுக்குள்ள ஓடுறது என்ன? பிளட், ரத்தம் ஓடுது. ரத்தம் ஓடுதா? எல்லாருக்கும் ரத்தம் ஓடுதா? ரத்தத்துல என்னென்ன குரூப் இருக்குது? ரத்தத்துல ஓ, ஏ, பி, ஏபி இத்தனை இருக்கு. ஓ, ஏ, பி, ஏபி இவ்வளவு இருக்கு. இதுல RH, அது ரொமட்டாய்டுன்னு பேர். RH வந்து பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி கணக்கு போட்டால் ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். இத்தனை இருக்கு. எத்தனை ரத்தம் இருக்கு பாரு. ஓ, ஏ, பி, ஏபி, பி. பி வேற போடலையா? பி பாரு. பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், அப்புறம் ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். இத்தனை ரத்தம் இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கேள்வி போலாம். ஏஇக்கு என்ன சம்பந்தம் பாருங்க. அதே மாதிரி ஐக்கும் இன்னொன்னுக்கு என்ன சம்பந்தம் பாருங்க. ஏஇ, ஏக்கு அப்புறம் எத்தனை எழுத்து விட்டுட்டு இ வந்திருக்குது? பி விட்டாச்சு, சி விட்டாச்சு, டி விட்டாச்சு. 3 விட்டுட்டு இ வந்திருக்கு. அதே மாதிரி ஐயிலிருந்து 3 விட்டுட்டு அடுத்து என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரணும்? எம் வரணுமா? ஆனா எம் ஆன்சர்ல எம் இல்ல. அப்ப ஏதோ நம்ம வேற எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இருங்க. Z எப்படி வர முடியும்? Z வராது. ஐல இருந்து
ஏக்கு அப்புறம் ஈ வருது. அப்புறம் அங்க ஓ வரும். என்ன வரும்? ஏன் ஓ வரும்னா இங்க பாருங்க, ஆங்கிலத்துல வவ்வல் ஒன்று இருக்கு தெரியுமா? வவ்வல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்துல என்னென்ன இருக்கு? 26 ஆல்பபெட் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ பி சி இ அப்புறம் பெரியதுல இருக்கிறேன். ஏ பி சி அப்புறம் D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகே, இதுல இந்த வவ்வல்ஸ்னு ஒன்று இருக்கு. வவ்வல்ஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த வவ்வல்ஸை வச்சு இந்த கொஸ்டின் போடலாம். இங்க வந்து ஏக்கு அப்புறம் அதுக்கடுத்த வவ்வல் இ. அப்போ ஐக்கு அப்புறம் அடுத்த வவ்வல் என்ன? ஐக்கு அப்புறம் அடுத்த வவ்வல் என்ன? ஓ ஓ ஓ. அப்போ ஓ தான் ஆன்சர். தேர்டு தான் ஆன்சர். அவன் அப்படி கேட்டிருக்கான். ஏஇ ஐ அடுத்தடுத்து ஓ. வெரி குட், நல்லா பண்ணிட்டீங்க. வவல்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த வவல்ஸ் இல்லாமல் மற்றதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? இப்போ இந்த இதில் வவல்ஸ் இல்லாமல் மொத்த வவல்ஸ் எவ்வளோ இருக்கு? 5 வவல் இருக்கு. அப்போ மற்றது எத்தனை ஆல்பபெட் இருக்கு? மொத்தம் எவ்வளோ ஆல்பபெட்டு? 26. அப்போ 5 போயிட்டு அப்போ மற்ற ஆல்பபெட்டில் எவ்வளோ? 21. அந்த அப்போ இந்த 5 ஆல்பபெட்டுக்கு பேரு வவ்வல்ஸ். அந்த 21 ஆல்பபெட்டுக்கு பேரு கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. அதுக்கு என்ன பேரு? கான்சோனன்ட்ஸ் பேர். சரியா? புரிஞ்சுதா? மொத்தம் எவ்வளவு? இப்போ நான் ஒரு கான்சனன்ட் சொல்றேன், அதுக்கு அடுத்த கான்சனன்ட் என்னன்னு சொல்லுங்க. எஃப். அதுக்கு அடுத்த கான்சனன்ட் என்ன? எஃப்க்கு அடுத்த கான்சனன்ட் என்ன? எஃப்க்கு அடுத்த கான்சனன்ட் ஜி இல்லையா? சரி, அடுத்தது என்ன ஒரு கான்சனன்ட், அதுக்கு அடுத்த கான்சனன்ட் என்ன? ஓ. ஓ வந்து வவ்வல். நான் கான்சனன்ட் கேட்குறேன். ஓ அப்படின்னா கரெக்ட் ஆயிடுமா? ஆமா, இப்படி இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க. அப்ப அடுத்தது டி. டீக்கு அடுத்த கான்சனன்ட் என்ன? யூ போட்டது சொன்னது யாரு? தவறு. யூ தவறு. வி தான் கரெக்ட். சரி, ஈக்கு அப்புறம் வர்ற வவ்வல் எவ்வளவு? ஈக்கு அப்புறம் வர்ற வவ்வல் என்ன? ஈக்கு அப்புறம் வர்ற வவ்வல் இல்ல, ஐ தான் வவ்வல் கேட்கிறேன் நான். அப்புறம் யூக்கு முன்னாடி வர்ற வவ்வல் என்ன? முன்னாடி, பிஃபோர் யூ. ஓ கரெக்ட். ஓ தான் முன்னாடி. இந்த மாதிரி நீங்கள் எப்படி கேட்டாலும் நைட் 12 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். கரெக்டா சொல்வீங்களா? சரி, இங்க பாருங்க. 2:3. அதே மாதிரி 7 எவ்வளோன்னு கேட்குறாங்க. நைனா நல்லா பாருங்க.
எப்படி 9 வந்தது? 2க்கு 3க்கு வித்தியாசம் 1. அப்போ 7க்கு 9க்கு வித்தியாசம் 2 வருதே, அது இல்லை. 11. ஏன் 11? பாருங்க, காமிக்கிறேன். 2 ஈஸ்ட் 3 ஈஸ்ட் 3 அப்படின்னா அடுத்தது என்ன சொன்னேன்? 7 ஈஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 7 ஈஸ்ட் இப்போ கொடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 ஈஸ்ட் ஆன்சர் வந்து 5, 6, 7 விட சின்னது, அதனால் அது கிடையாது. அப்போ 9 அல்லது 11 தான் வரணும். இதை 11 தான் கரெக்ட். ஏன் கரெக்டுன்னா 11 தான் கரெக்ட். ஏன் சொல்லுங்கம்மா? இல்லை 11 ஏன் கரெக்டு நீங்க சொல்லுங்க. இந்த பகா எண்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகா எண்கள் என்னன்னு சொல்லுங்க. 2, 3, 5, 7, 11, 13 ஒரு இடம் படித்தோம். 17, 19 படிச்சோமா? 23, 29, 29, 31, 37, 41, 43 இந்த மாதிரி எல்லாம் பகா எண்கள் படித்தோம். இப்போ 2க்கு அடுத்த பகை எண் 3, 7க்கு அடுத்த பகை எண் என்ன? 11. 11 ஆன்சர். பகா எண் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பகா எண் என்றால் என்ன? பகா எண் என்பது அந்த எண் 1ஆல் வகுப்படும், அப்புறம் அந்த எண்ணால் தான் வகுப்படும், வேற ஏதாலும் வகுப்படாது. இப்போ 19 வச்சுக்க. 19 பகா எண்ணா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 19 வந்து 1ஆல் வகுக்கலாம் அதாவது 19ஆல் வகுக்கலாம். ஆனால் 9 இருக்குன்னு வச்சுக்க. 9 1ஆல் வகுக்கலாம், அப்புறம் எதால் வகுக்கலாம்? எதால் வகுப்படும்? 9 1 அப்புறம் 3ஆலையும் வகுப்படும். 3 9 அப்புறம் 9ஆலையும் வகுப்படும். இந்த மாதிரி பாரு, இங்கே 1ஆல் வகுப்பட்டா அப்புறம் 9ஆல் வகுப்பட்டா அது பகா எண் ஆயிருக்கும். ஆனால் இது 3ஆல் வகுப்படுது, அதனால் பகா எண் இல்லை, மற்றது தான் பகா எண். இந்த அத்தனை எண்களும் அந்தந்த நம்பரால் தான் வகுப்படும், வேற எந்த வகுப்படாது. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம். 12 இப்போ இதுக்கு பேர், இது 9ஓட இதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ் பேர். ஃபேக்டர்ஸ் 9ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 3, 9. அதே மாதிரி 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்ல பார்க்கலாம். 12 எதால் வகுப்படும்? 1ஆல் வகுப்படுமா? அப்புறம் 2ஆல் வகுப்படுமா? வகுப்படுமா படாதா? 3ஆல நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. 3ஆல் வாய்ப்பாடு சொல்லு. வருது இல்லையா? அடுத்தது 4ஆல் வகுப்படுமா? 5ஆல் வகுப்படுமா? 6ஆல் வகுப்படுமா? 7ஆல இல்லை, 8ஆல இல்லை, 9ஆல இல்லை, 10ஆல இல்லை, 11ஆல இல்லை, 12ஆல வகுப்படும். அப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 6 ஃபேக்டர்ஸ். இதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ் என்று பெயர். அது பேர் என்ன? ஃபேக்டர்ஸ் என்று பெயர். அடுத்தது 18 எதால வகுப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றா சொல்லுங்க.
18 வகுப்பட்டாங்க சார். ஒண்ணாம் வாய்ப்பாடு 1 அப்புறம் ரெண்டாம் வாய்ப்பாடுல அப்புறம் மூணாம் வாய்ப்பாடுல வரும். 4 வராதே சார். 5 வராது 6 வரும் ஆனா வராது. அப்படி சொல்லக்கூடாது. வரும் சார். வரும் 6 வரும். 7 வராது 8 வரும் நல்லா பார். வராது 9 அதுக்கப்புறம் 10 11 12 அதெல்லாம் வராது. அப்புறம் 18 இத்தனை மற்ற எவ்வளோ இதுக்கு 6 இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி சொல்கிறேன். இது நீங்களே போடணும். நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லி தர மாட்டேன், நீங்களே போடணும். 24 அதோட ஃபேக்டர்ஸ் என்ன நீங்களே சொல்லுங்க. ஒண்ணுல பங்காது, ரெண்டுல பரா. ரெண்டுல வரா தானே 24 பரா. ரெண்டுல வரா. மூணு வைப்படும். ஒன்னால வகுப்படும். அப்புறம் அதுக்கடுத்து என்ன? ரெண்டாளி வகுப்படும். அப்புறம் ரெண்டுல வராது. ரெண்டுல ஏன் வராது பார். வராது வராது ஏன் வராது? 3ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாரு. ரெண்டாம் வாய்ப்பாடுல வராது. ஏன் 2ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாரு. வரும். ரெண்டு 10 எவ்வளோ? 2 10 2 11 2 12 அப்ப 24 தான் கொடுத்துருக்கிறேன். ரெண்டாவது ஆளையும் 2 நாளி வகுப்படும், 3 நாள் வகுப்படும், 4ஆவது வகுப்படுமா? 4ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 5ஆல வகுப்படுமா? 6ஆல 7ஆல 8 8 பாருங்க. 8ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. வராது. 10 11 12 நல்லா பாரு. நல்லா பார். தப்பா சொல்லக்கூடாது. 12ஆலையும் வரும். அப்போ இது இத்தனை ஃபேக்டர். 24க்கு எவ்வளவு ஃபேக்டர் இருக்கு? எடுங்க பார்க்கலாம். இதுக்கு 3 ஃபேக்டர் இருக்கு. இங்க 6 இருக்கு. இங்க
இங்க 6 ஃபேக்டர் இருக்கு. இங்க எவ்வளவு ஃபேக்டர் இருக்கு? 8 ஃபேக்டர் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? The missing letters in the sequence. இருங்க, ஏ அப்புறம் ஒரு லெட்டர் காணோம், ஏபி அப்புறம் ஒரு லெட்டர் ஒரு காணோம், பிஏ லெட்டர் ஒரு காணோம், ஏபி என்ற தொடரில் விடுபட்ட எழுத்துக்கள் என்ன? ஆக்சுவலா அந்த தொடர் வந்து ஏபி 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 ஏபின்னு வரும். அப்ப அங்க என்னென்ன வரும் பாருங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டான்னு பாருங்க. பிஏபின்னு இருக்கு, இது கரெக்டான்னு பாருங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல பி வந்தா ஏபி, அப்புறம் ஏபி, அப்புறம் ஏபி, ஏக்கு அப்புறம் பி, அப்ப பிஏபின்னு வருது. கரெக்டா? கரெக்டா கரெக்ட் இல்லையா? அடுத்த கேள்வி போலாம். கீழே இருங்க, இப்ப பெருசு பண்றேன். கீழே கொடுக்கப்பட்டவற்றில் வேறுபட்டதை கண்டுபிடிக்கவும். படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. அது சத்த போட்டு படி, எனக்கு கேக்குற மாதிரி. Find the item which is not associated with others. கீழே கொடுக்கப்பட்டவர்கள் வேறுபட்டதை கண்டுபிடிக்கவும். இந்த நாள் தர்மபுரி படிங்க. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க படிங்க தமிழ்ல. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் வேறுபட்டதை கண்டுபிடிக்கவும். கீழே கொடுக்கப்பட்ட வேறுபட்டதை கண்டுபிடிக்கவும். கீழே கொடுக்கப்பட்ட படிக்க பார்க்கலாம். தர்மபுரி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், கடலூர். எது வித்தியாசமா இருக்குது? ராமநாதபுரம். ஏன் தெரியாது. எதை சொல்லும் போது காரணத்தோட சொல்லணும். சும்மா ஈஸின்னு சிரிச்சா பத்தாது. காரணம் என்ன? ஆன்சர் சொன்ன காரணம் சொல்லணும். என்ன வித்தியாசமா இருக்கு? பேர் வச்சு சொல்ல முடியாது. இதெல்லாம் மாவட்டங்கள். நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாவட்டங்கள் என்ன? நீலகிரி பக்கத்துல மாவட்டம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல மாவட்டம் எது? கோயம்புத்தூர். அதுக்கப்புறம்
சரி, இப்போ இதுல தமிழ்நாடு என்னென்ன மாவட்டம் இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஒவ்வொன்றா சொல்லுங்க. திருப்பூர் சொல்லியாச்சு, கோயம்புத்தூர் சொல்லியாச்சு, ஈரோடு, தமிழ்நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு சொல்லிருக்கீங்க. வேற மாவட்டங்களை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அந்த கொஸ்டின்லயே சிலதெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த மாவட்டம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சென்னை மாவட்டம். சரி, அப்புறம் குஜராத் வேற மாநிலம், அதை விட்டுருங்க. நான் மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கேக்குறேன். தர்மபுரி. சிரிக்காம படிங்க பார்க்கலாம். தர்மபுரி, மதுரை, மதுரை, அப்புறம் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி, அப்புறம் கடலூர், கடலூர், வேலூர், ஒண்ணுதான். விழுப்புரம், அப்புறம் சொல்லுங்க, வேற என்னென்ன மாவட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க என்னென்ன மாவட்டம் இருக்குங்க. தேனி, நீல்கிரிஸ், அப்புறம் வயநாடு என்பது அது கேரளாவில் வரும். தமிழ்நாடு உள்ள மாவட்டங்கள். இப்ப நீங்களே இருக்கிறது தமிழ்நாடா கேரளாவா? தமிழ்நாடு. கரூர் சொன்னீங்க. கரூர், புத்தூர். பாருங்க, இங்க பாரு. இங்க பாரு போட்டிருக்காங்க. படிங்க பார்க்கலாம். பாரு, இங்கிருந்து படிங்க. தமிழ்நாடு யாரோ ஒருத்தர் படிங்க. உள்ள படிங்க, என்னென்ன கொடுத்துருக்கான்னு படிங்க. சிங்கப்பட்டினம், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் காஞ்சிபுரம், மதுரை, மதுரை,
மதுரை கோட்டை கடலூர் அப்புறம் படி தர்மபுரி அதுக்கடுத்து தூத்துக்குடி இல்ல இல்ல இங்க இருக்கிறது படிங்க லைனா படிங்க அதுக்கடுத்து பாரு இது இப்ப டீல ஆரம்பிக்குது பாரு அது என்னது திண்டுக்கல் அப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் கன்னியாகுமரி நெக்ஸ்ட் மதுரை கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் அப்புறம் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் தென்காசி அடுத்து தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பத்தூர் அப்புறம் அப்புறம் திருவள்ளூர் அப்புறம் திருவண்ணாமலை திருவாரூர் வெள்ளூர் விழுப்புரம் அண்ட் விருதுநகர் 38 மாவட்டம் இருக்கு சரியா இப்ப கேள்விக்கு போலாம் இப்ப எந்த மாவட்டம் இது வித்தியாசமா இருக்குன்னா தர்மபுரி மாவட்டம் வித்தியாசமா இருக்கு ஏன்னா மற்ற மாவட்டத்துல கடல் இருக்கு கடலூர்ல கடல் இருக்கு ராமநாதபுரத்துலயும் கடல் இருக்கு கன்னியாகுமரியிலும் கடல் இருக்கு தர்மபுரி கிட்ட கடல் இல்லை அதனால்தான் அது வித்தியாசமான மாவட்டம் அடுத்தது இது எது வித்தியாசமா இருக்குது பிளஸ் மைனஸ் இன்டு ஸ்டார் எது வித்தியாசமா இருக்கு ஸ்டார் கரெக்ட் வெரி குட் அடுத்தது படிங்க யாரோ ஒருத்தர் படிங்க தமிழ் இருக்கிறது படிங்க யாரோ ஒருத்தர் படிங்க என்பது வாடர் எனவும் வாடர் என்பது எனவும் என்பதும் எனவும் அழைக்கப்பட்ட தகவல்
ரெயின் என்பது வாட்டர் எனவும் வாட்டர் என்பது சி எனவும் சி என்பது கிளவுட் எனவும் அழைக்கப்பட்டால் தாகம் எடுக்கும்போது அருந்துவது எது? தாகம் வந்தா என்ன 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 அருந்துவீங்க? வாட்டர். தாகம் வரும்போது நம்ம சாப்பிடுறது என்ன? வாட்டர். வாட்டர் என்ன? வாட்டர் என்பது சி அப்படின்னு சொல்றாங்க. சி என்பது கிளவுடு. அப்போ என்ன ஆன்சரு? கிளவுடுங்கிறது ஆன்சர். ஏன்னா நீங்கள் தாகம் வரும்போது வாட்டர் சாப்பிடுங்க. ஏன்னா வாட்டர் என்னன்னு சொல்கிறான்? சிங்கிறான். சியை வந்து கிளவுடுங்கிறான். அப்போ கிளவுட் என்பது தான் ஆன்சர். அடுத்தது ஒரு கேள்வி போயிடலாமா? படிங்க. ஏபிசி என்பது 26, 25, 24 எனவும் XYZ என்பது 3, 2 1 எனவும் குறிப்பிட்டால் PQR என்பது என்ன? அப்போ இந்த ஏபிசிடி பார்த்தோம்ல, அது முதல்லேருந்து இந்த பக்கம் எழுதிட்டு போனால் 1, 2, 3 26 முடிய வரும். ஆனால் அந்த பக்கம் ஜெட்டுக்குள்ள ஜெட்டில் ஒன்றுன்னு போட்டு அப்படி எழுதிட்டு வந்தால் 1, 2, 3 வந்தால் ஏ வந்து 26 வரும். பின்னாடி இருந்து எழுதிட்டு வராங்க. பின்னாடி இருந்து எழுதி வந்தால் பிக்யூஆர் பாரு. இப்போ அந்த இது பார்க்கலாம் இருங்க. அந்த இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஏபிசிடி. ஏபிசிடி. இப்போ இசட் இது வந்து முன்னாடி இருந்து எழுதுனா ஏ வந்து 1, இது 2, இது 3, இப்படி போகும். அப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து என்ன வரும்? எக்ஸ் வந்து 24, 25, 26ன்னு வரும். எக்ஸ் 24, அப்புறம் 25 ஒய்ஏ, அப்புறம் 26 வரும். இப்போ அந்த கேள்வியில் கொடுத்துருக்கிறது வேறு. பின்னாடி இருந்து எழுதிட்டு வராங்க. பின்னாடி இருந்து வந்தால் ஜெட்டு தான் 1, ஜெட்டு வந்து 1, அதுக்கப்புறம் ஒய் வந்து 2, அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து 3. அப்படியே எழுதிட்டு வந்தா சரி. அப்படியே எழுதிட்டு வந்தா சி வந்து 24, பி வந்து 25, அப்புறம் ஏ வந்து 26ன்னு வரும். 26ன்னு வரும். அப்படின்னா பி எவ்வளோ வரும்? இப்போ இது வந்து 1, 2, 3 பி. டபிள்யூ என்ன வரும்? பின்னாடி இருந்து எழுதுனா சரி. முன்னாடி இருந்து வேண்டாம், பின்னாடி இருந்து மட்டும் நம்ம பார்ப்போம். முன்னாடி இருந்து எழுதுனா டபிள்யூ எவ்வளோ வரும்? 3, 2, 1. டபிள்யூ என்ன வரும்? 4, பி 5, யூ 6, டி 7, எஸ் 8, 6, 9, கியூ 10, பி வந்து 11. இப்போ என்ன கேட்டிருக்கான்? இப்போ கேள்வி பாருங்க. PQR என்பது என்னன்னு வருங்க. PQR என்பது என்னன்னு இருக்குன்னு பார்க்கலாமா? PQR என்ன வந்துருக்குது? பி எவ்வளோ? 11, Q வந்து 10, R வந்து 9. PQR 11, 10, 9 வரணும். ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். 11, 10, 9 ஆன்சர் இருக்குதா? இப்படிதான் போடணும். சரி, அதே கணக்கு எடுத்துக்கோம். PQR ஆச்சா? இப்போ கேட்குறேன் கேள்வி என்னன்னா, TUV என்பது எவ்வளோ? TUV அப்படிங்கிறது என்ன நம்பர் வருது? TUV பின்னாடி இருந்து எழுதிட்டு வருதுல. சொல்லுங்க, இது கடைசி கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். TUV என்ன வருது? TU என்ன ஆன்சர் வரும்? என்ன நம்பர் வருது? 7 சாரி 7, 6, 5 என்பது சரியான விடை.
சரியா? ஓகே, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. பின்னாடி அவங்க சொல்ல மாட்டாங்க, பின்னாடி எழுதி வருது முன்னாடி சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அது. சரி, க்ளோஸ் பண்ணிடலாமா? Yes, sir.